ஸோ ப்ரேயர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரேயர் பண்ணால் என்ன நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரேயருக்கும் மெடிடேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் ஒரு இதாக கனெக்ட் பண்ணலாம். ப்ரேயர்ன்றது நமக்கு என்ன வேணும்னு கேட்கறது ப்ரேயர். மெடிடேஷன்றது கடவுளுக்கு என்னன்னு அவருக்கு என்ன வேணும்னு சொல்கிறது தான் மெடிடேஷன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரேயர்ஸ்னால் நமக்கு என்ன வேணும்னு கேட்குறது தான் ப்ரேயர். பட் ப்ரேயரில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் இருக்குது. ஃபிசிக்கல் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் ப்ரேயர்னா எனக்கு காசு வேணும், கார் வேணும், வீடு வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் கேட்கலாம். இது வந்து ஃபிசிக்கல் ப்ரேயர். எமோஷனல் ப்ரேயர்ன்றதா நானும் என்னோட உறவுகள் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். எப்போ நீங்கள் ஒரு உணர்வு எமோஷன்ஸ்க்காக கேட்குறீங்களோ அது வந்து எமோஷனல் ப்ரேயர். மென்டல் ப்ரேயர்ன்றது என்னன்னா படிப்புக்காக, அறிவுக்காக, குழந்தை நல்லா படிக்கணும், எனக்கு இதை விட இன்னும் நல்லா கிளாரிட்டி வேணும், எனக்கு நல்ல புத்தி வேணும்னு கேட்கறது மென்டல் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. பட் ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் தான் வெரி பவர்ஃபுல். வாட் இஸ் மீன் பை ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர்? இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒரே ஃபேமிலி, நம்ம பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸும் அவங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எப்போ அதை ப்ரே பண்ணுறாங்களோ அதுதான் ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர். ஸோ ப்ரேயர்ன்றதுல நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை கனெக்ட் பண்ணால் தான் முடியும். இது ப்ரேயர்ன்றது நம்ம கேட்கறது, மெடிடேஷன்றது கடவுளுக்கு என்ன பிடிக்கும்னு பண்ணுறது தான் மெடிடேஷன். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிங்கன்னா உங்கள் ப்ரேயர் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்.